தனிப்பட்ட வெறுப்பால் பழிவாங்கும் தனுஷ். நயன்தாரா பரபரப்பு குற்றச்சாட்டு. நடந்தது என்ன? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நடிகை நயன்தாராவின் சிறுவயது வாழ்க்கை முதல் முன்னணி கதாநாயகியாக உயர்ந்தது வரை உள்ள சம்பவங்களை தொகுத்து ஒரு ஆவணப்படம் தயாராகியுள்ளது. இந்த ஆவணப்படம் வருகிற 18ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் வெளியாக உள்ளது. இந்த ஆவணப்படத்தில் நடிகர் தனுஷ் தயாரிப்பில் நயன்தாரா நடித்த படத்தின் காட்சிகள் இடம்பெற அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தனுஷ் மீது குற்றம் சாட்டி நயன்தாரா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். பல தவறான விஷயங்களை சரி செய்வதற்காகவே வெளிப்படையான இந்த கடிதத்தை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். உங்கள் தந்தை கஸ்தூரி ராஜா அவர்கள் உறுதுணையோடு சிறந்த இயக்குனரான உங்கள் அண்ணன் கே செல்வராகவனின் இயக்கத்தில் துறைக்கு வந்து பிரபல நடிகராக மாறியிருக்கும் நீங்கள் நிச்சயம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். சினிமா பின்பலம் எதுவும் இல்லாமல் தனி ஒரு பெண்ணாக சவால்கள் நிறைந்த திரைத்துறைக்கு வந்து கடின உழைப்பாலும் நேர்மையான அர்ப்பணிப்பாலும் இன்றைய நிலையை அடைந்திருக்கிறேன். நேர்மையான எனது பயணத்தை என் மீது அன்பு செலுத்தும் எனது ரசிகர்களுக்கு திரைத்துறையினருக்கும் நன்றாகவே அறிவார்கள். நெட்ஃபிளிக்ஸில் வெளியாக இருக்கும் நயன்தாரா ஆவணப்படத்தை என்னை போலவே ஏராளமான எனது ரசிகர்களும் நல்லா விரும்பி எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரசிகர்களின் அந்த ஆர்வத்தை பூர்த்தி செய்யவே இதில் பணியாற்றியிருக்கும் பலரும் தடைகளை மீறி அனைத்து பணிகளையும் முடித்து தற்போது வெளியீட்டுக்கு தயாராக இருக்கும். உங்களது தொடர்ச்சியான பழிவாங்கும் நடவடிக்கையால் நானும் எனது கணவர் மட்டுமின்றி ஆவணப்பட பணிகளும் அர்ப்பணிப்போடு பங்காற்றி ஒவ்வொருவரும் வெகுவாக பாதிப்படைந்திருக்கிறோம். காதல், திருமணம் உள்ளிட்ட எனது வாழ்வின் மகிழ்வான தருணங்கள் இடம்பெற்றுள்ள இந்த ஆவணப்படத்தில் என் வாழ்வின் மகத்துவமான காதலை கண்டடைந்த நானும் ரவுடிதான் திரைப்படம் இல்லாததான் வழி மிகவும் கொடுமையானதாக இருக்கிறது என்று நயன்தாரா குறிப்பிட்டுள்ளார். நானும் ரவுடிதான் படத்தின் காட்சிகளையும் பாடல்களையும் புகைப்படங்களையும் பயன்படுத்தும் வகையில் உங்களிடம் இருந்து தடையில்லா சான்றிதழ் NOC பெறுவதற்காக 2 வருடங்களாக காத்திருந்தோம். எங்கள் எல்லா போராட்டங்களுக்கும் பலனளிக்காத நிலையில் அந்த முடிவை கைவிட்டு ஆவணப்படத்தில் திருத்தங்கள் செய்தோம். நானும் ரவுடிதான் திரைப்படத்தின் பாடல்கள் இன்றளவும் ரசிகர்களால் கொண்டாடப்படுவதற்கு முக்கிய காரணம் இதயத்திலிருந்து எழுதப்பட்ட அதன் வரிகள். ஆனால் அந்த வரிகளை கூட ஆவணப்படத்தில் பயன்படுத்தக்கூடாது என்பது எந்த அளவிற்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் என்பதை உங்களை தவிர அனைவருக்கும் புரியும். தடையில்லா சான்றிதழ் மறுக்கப்பட்டது வியாபார ரீதியாகவோ அல்லது சட்ட ரீதியாகவோ இருந்தால் நிச்சயம் அதனை ஏற்றிக் கொண்டிருப்பேன். ஆனால் முழுக்க என் மீதான தனிப்பட்ட வெறுப்பால் மட்டுமேயான உங்களது இந்த நடவடிக்கைகள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சமீபத்தில் வெளியான ட்ரெய்லர்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் 3 வினாடி வீடியோவிற்கு எதிராய் லீகல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அதிலும் தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்ட ஏற்கனவே இணையதளங்களில் பகிரப்பட்ட ஒரு காட்சிக்கு 10 கோடி நஷ்டஈடு கேட்கப்பட்டு இருப்பது மிகவும் வினோதமாக இருக்கிறது. கீழ்த்தரமான இந்த செயல் ஒரு மனிதராக நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. மேடைகளில் உங்கள் அப்பாவி ரசிகர்கள் முன் பேசுவதை போல் 1% கூட உங்களால் நடந்து கொள்ள முடியாதது என்பதை நானும் எனது கணவரும் நன்றாகவே அறிந்திருக்கிறோம். எனது திரைப்பயணத்தின் இனிமையாக நினைவுகளை கொண்ட பல்வேறு காட்சிகள் ஆவணப்படத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. அதற்கான அனுமதிக்காக வேறு பல தயாரிப்பாளர்களை அணுகிய போது பேரன்போடு அனுமதித்தார்கள். அப்போதுதான் உங்களில் இருந்து எவ்வளவு மறக்கப்பட்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. அதனால்தான் காலங்களை கடந்தும் கொண்டாடுபவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். சட்டபூர்வமான உங்களது நடவடிக்கைகளை சட்டபூர்வமாக எதிர்கொள்ள நாங்களும் தயாராக இருக்கிறோம். நானும் ரவுடிதான் படம் சம்பந்தப்பட்ட காட்சிகளுக்கு பாடல்களுக்கும் தடையில்லா சான்றிதழ் வழங்குவதற்கான காப்பிரைட் காரணங்களை நீங்கள் நீதிமன்றத்தில் விலக்கிக் கொள்ளுங்கள். ஆனால் கடவுள் மன்றத்தில் நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன. நானும் ரவுடிதான் வெளியாகி 10 ஆண்டுகளை கடந்த பின்பும் உங்களது இழிவான செயல்களை மறைக்கும் வகையிலான போலியான முகமூடியை அணிந்து கொண்டு உங்களால் வலம் வர முடியும். ஆனால் தயாரிப்பாளர்களாக பெரும் வெற்றியை கொடுத்த ரசிகர்களாக இன்றளவும் கொண்டாடப்படும் ஒரு திரைப்படத்திற்கு எதிரான உங்களது கொடும் சொற்களை என்னால் ஒருபோதும் மறக்கவே முடியாது. அதனால் ஏற்பட்ட காயமும் என்னென்றும் ஆறாது. அந்த படத்தின் வெற்றி உங்களை உளவியல் ரீதியாக வெகுவாக பாதித்ததை சினிமா நண்பர்கள் மூலமாக தெரிந்து கொண்டேன். பின்னர் சினிமா விழாக்கில் நீங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்திய விதம் சாதாரண பார்வையாளர்களும் அதனை நன்றாகவே புரிய வைத்து எந்த ஒரு துறையிலும் வியாபார ரீதியான போட்டிகள் தவிர்க்க முடியாதவை. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் ஒருவர் இன்னொருவரின் தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிட முடியாது. இந்த உலகம் எல்லோருக்குமானது. கடின உழைப்பால், கடவுளின் ஆசீர்வாதத்தால், மக்களின் பேரன்பால் சினிமாவில் எந்த பின்புலமும் இல்லாத ஒருவரும் இங்கு வெற்றி பெறுவது, குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்வது உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காது.
அடுத்த இசை வீட்டு விழாவில் இது எதுவுமே நடக்கவில்லை என மறுத்து கற்பனையாக சில கதைகளை புனைந்து அதனை உண்மையாக போல் நீங்கள் சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அதனை கடவுள் பார்த்து கொண்டிருப்பார் என்பதை மறந்து விடாதீர்கள்.